ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி தான். க்ரீன் கலரில் செய்யலான்னு சொல்லி, க்ரீன் கலர்லாம் ஒன்றும் இல்லை, புதினா மல்லி அரைச்சி ஊற்றுறதுக்கு தான். ஒரு கடாயில் வச்சு எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், கருவேப்பிலை நல்லா போட்டு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நல்லா வெங்காயம் அரிஞ்சு வச்சுருந்தேன் நீளமாக, அதுவும் போட்டு நல்லா வதங்கி வந்தோடனே அந்த க்ரீன் பேஸ்ட் எடுத்து அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த வாடை போகிற வரைக்கும் வச்சுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருந்தேன் அது 2 டேபிள் ஸ்பூன் போட்டு அந்த வாசனம் போனதுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணிக்கிட்டேன். சிக்கன் ஆட் பண்ணி ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் உப்பு, மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா இதெல்லாம் போட்டு அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் வச்சுட்டு தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். நல்லா கொதித்து இந்த ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரிசி ஊற வச்சுருந்தேன் பாஸ்மதி, அதையும் போட்டு தம் போடலான்னு வச்சுருந்தேன். தண்ணி கொஞ்சம் குறைஞ்சி வந்ததுக்கப்புறம் அடுப்பில் ஃபுல்லாக போட்டு தம் பண்ணியாச்சு. தம் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா பிரியாணி சூப்பராக இருந்தது. அடுத்தது கத்திரிக்காய் பண்ணலான்னு சொல்லி பீனட்டையும் எள்ளையும் வறுத்து தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி மிளகு, சோம்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் இதெல்லாம் போட்டு பூண்டு எல்லாம் ஒன்றா போட்டு வதக்கி எடுத்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். அப்புறம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் பிரிஞ்சால் போட்டு மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கி எடுத்து புளி ஊற வச்சுருந்தேன் கொஞ்சம், அதையும் ஊற்றி அந்த பவுடரையும் போட்டால் ஃபைனலாக கொத்தமல்லி தூவியை இறக்கியாச்சு. சிக்கன் தம்பிக்கு வறுத்து கொடுக்கலான்னு சொல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது புதுசாக வந்திருந்தது, சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு அந்த மசாலா மட்டும் போட்டேன், வேறு எதுவுமே போடல. நல்லா ஃபைனலாக எடுத்ததுக்கப்புறம் மேக்னேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தம்பிக்கு ஃபைனலாக பொரிச்சு கொடுத்தோம். டேஸ்ட் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஃபைனலாக எங்கள் வீட்டில் இன்றைக்கி க்ரீன் கலர் பிரியாணி தான். நாங்கள் நல்லா சாப்பிட்டோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.